நெல்லை கேடிசி நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு ஆணவ கொலையானது அரங்கேறுகிறது. இதில் பாதிக்கப்பட்ட கவின் என்ற வாலிபர் ஆணவ கொலையில் இறந்திருக்கிறார். பல பேருக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இப்பெல்லாம் யார் சார் சாதி பார்க்குறான்? 2026 வரும்போது இன்னுமா சாதி பார்க்குறாங்க? டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவினுடைய கொலை வழக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது, இதை எப்படி ஜீர்ணிக்கிறதுன்றது ஒன்றுமே தெரியல. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ, கட்டுக்கோப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இந்த சமூக வலைத்தளம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா இவங்களே நேரில் என்னமோ கவின் கூட இருந்த மாதிரியும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த மாதிரியும், அவங்க லவ்வில் பங்கு இருந்த மாதிரியும், அந்த பொண்ணு கூடயும் பையன் கூடயும் பழகின மாதிரியும், குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ண மாதிரியும் தான் இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆணவ கொலை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்க முடியாது. எத்தனை விஷயத்தை கடந்து போயிடுவீங்க? எவ்வளோ விஷயத்த கடந்து போயிடுவீங்க? கொலை பண்ணிட்டே இருப்பான், அது ஒரு 4 நாள் ரீல்ஸ் ஆகும், ட்ரெண்ட் ஆகும், அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறீங்களா? இது முற்றுப்புள்ளி எப்பதான் இருக்க போறீங்க? சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒற்றை குரலா ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காரு. அது சம்பந்தமான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குதுன்னு சொல்லி நம்மளும் நம்பிக்கிட்டே இருக்கும். படிக்காத தற்குறிகளும் அரசியலமைப்பு தெரியாத ஆட்களும் படிப்பறிவே இல்ல ஆடு மாடுதான் ஒருத்தவங்க மேய்க்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாது, அவன் வெளி உலகமே தெரியாது, அவன் சாதிய கட்டமைப்புலதான் வளர்ந்துருக்கான் சின்ன வயசுல இருந்து அப்படின்னா அவன் இந்த செயலை செஞ்சிருந்தா கண்டிப்பா இதை நம்ம அவனோட அறிவு அவ்வளவுதான், மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இதை செயலை செஞ்சிருந்தான் அப்படின்னா இதையும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறவங்களோட ஒருத்தர நம்மளும் இருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப தெளிவா கல்லூரி படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு 6 டிஜிட்ல சேலரி வாங்குற ஒரு 2 குடும்பம், ஒரு சைடு போலீஸ் குடும்பம்ன்றாங்க, ஒரு சைடுல இவங்க அப்பா நல்லா கவினோட வீடு நல்ல வெல் செட்டில்டு வீடு, கவின் 6 டிஜிட்ல சேலரி வாங்குற ஒரு பையன். இவங்களுக்கு அதாவது கேன்சர், எய்ட்ஸ் இந்த நோயெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேர்கோட்டில் தான் கேன்சர் எப்படி கண்ணுக்கு தெரியலையோ, எய்ட்ஸ் எப்படி கண்ணுக்கு தெரியலையோ, HIV எப்படி கண்ணுக்கு தெரியலையோ, அதே மாதிரி தாங்க நீங்க சாதியும் பார்க்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தூக்கி பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுனால என்ன நடக்க போகுது? இன்னைக்கு சாதி கட்சின்னு சொல்றவங்க எல்லாருமே, சாதி இயக்கங்கள் சொல்றவங்க எல்லாருமே சாதியை வேண்டான்றதுனால தாங்க அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ முத்திரை குத்திடுவாங்க, இவர் இந்த சாதிக்காரு, பிறப்பால் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம், வேண்டி விரும்பி யாரும் எடுத்துக்கல. அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிறக்கும்போது இந்த சாதியில் தான் பிறக்கணும்னு சொல்லி யாரா பிறக்க முடியுமா? முடியாது. இது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பேருக்கு பக்கத்துல போட்டுக்கிட்டு ஒரு அருவருப்பான விஷயம். இப்போ உங்களுக்கு கேன்சர் இருக்கு, HIV இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் பக்கத்துல இப்போ உதாரணத்துக்கு கவினுக்கு கேன்சர் இருக்கு, கவின் கேன்சர் கூப்பிடுவீங்களா? கொஞ்சமாவது பிராக்டிக்கலா புத்திசாலி இல்லாத ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுங்க. சாதி பேருக்கு பின்னாடி போடுறது ஒரு அருவருப்பான விஷயம்னா அதை தாங்கி சுமந்து அது மூலிமா ஒரு கொலையே செய்ய முடியும் அப்படின்னா இன்னமும் இந்த நாட்டு மக்களும் இந்த மனிதர்களும் திருந்தலை அப்படின்னா இதை விட வெக்கக்கேடு வேற எதுவுமே கிடையாது. இனி ராக்கெட் விட்டா என்ன டெக்னாலஜி டெவலப் ஆனா என்ன பெருசா நடந்தது, என்ன பிரயோஜனம்? சாப்பிட்ற சாப்பாடு மறுநாள் மலமா கழிக்கப்படுது, மறுநாள் மலத்தை எடுத்து சாப்பிடுவீங்களா? என்ன இப்போ நிறைய பேர் இப்போ ரொம்ப பேசக்கூடாது சம்மந்தமாக ரொம்ப போகக்கூடாது, ஆழமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் ரொம்ப விரும்பிய தலைவர்களில், நான் பார்த்து வியந்த மனிதர்களில் சமூக சேவரில் அன்புசெய்தி தேவர் அவர்களும். இப்போ அவர் ஒரு வீடியோ ரீசெண்டாக போட்டது தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. இனிமேல் இன்னசென்ட் இந்த தம்பிக்கோசம் வருத்தம் தெரிவிச்சுட்டு கவினுக்கோசம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா அம்மா இன்னசென்ட் அப்படின்றாரு. இன்னசென்ட்டா இருந்தா கூட பையன் இந்த மாதிரியான கத்தி வச்சு ரீல்ஸ் போடுறதெல்லாம் அவங்க வரவேற்றிருக்க கூடாது. இதெல்லாம் தெரியாம அவங்க அப்பா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரா அப்படின்னா, ஊருக்கு பஞ்சாயத்து பேசுற ஒரு போலீஸ்காரங்க, ஊரை காவல் காக்குறவங்க, அவங்க பையன் இன்ஸ்டாகிராம்ல கத்தியை வச்சு இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டிருக்கான். அப்ப கண்டிக்காத ஒரு அப்பா அம்மா, நல்ல அப்பா அம்மா நீங்க சொல்றது நான் எப்படி ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்க ஒரு பொதுத்தளத்துக்கு நம்ம ஒரு சமூக சேவை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சாதி மதம் இது எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு எதுவுமே வேணாம். தலைவர்ன்றவங்க எப்படி அப்படின்னா அனைவருக்கும் சமமானதான் தலைவர். தன்னை சார்ந்த ஏரியா மக்கள், தன்னை சார்ந்த நாட்டு மக்கள்,
தன்னை சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப டவுன்டவுனாக கீழே இருக்காங்க, படிப்பறிவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கான படிப்பறிவையும் அவங்களுக்கான பொருளாதாரத்தையும் அவங்களுக்கான குரலாக நிற்கிறது தான் தலைவரை தவிர மற்றபடி அந்த சாதியத்தை அதாவது திணிக்கப்பட்ட ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிறதுனால நம்ம தலைவர் ஆக முடியவே முடியாது. நான் இந்த வீடியோ வாயில ஒரே விஷயம் தான் நான் சொல்லி விரும்புறேன். தயவு செஞ்சு மனிதர்களை மனிதரா பார்ப்போம். கல்யாணத்துல மட்டும் ஏங்க இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி, இவ்வளோ ஒரு பிரச்சனை? இவன் ஸ்கூல் படிக்கிறதுக்கும் பிரச்சனை கிடையாது, டியூஷன் படிக்கிறதுக்கும் பிரச்சனை கிடையாது, இவன் போகிற இடம், வளர்கிற இடம், விளையாடுற இடம் எங்கேயுமே சாதிய பாகுபாடு இல்லை. நீங்கள் சொன்னா கூட நான் சொல்ல எல்லாத்துலேயும் சாதிய பாகுபாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சாதிய பாகுபாடு இல்லைன்னு நீங்களாம் சொன்னால் கூட எல்லாம் சகத்துவமாக தான் நம்மளாம் இருக்கிறோன்னு சொன்னால் கூட ஆங்காங்கே இருக்கிற சாதிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்வ் பண்ண முடியும். ஒரே நாளில் எல்லாம் மாறிட போகிறது கிடையாது. அனைவருமே அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம். எல்லாருமே படித்து முன்னேறி போகும்போது, நாகரிகம் வளரும் போது மனிதர்கள் நம்ம வளருவோம். தொடர்ச்சியாக நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் சாதி தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சாதி பார்க்குறோம். அதுக்கடுத்து ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போங்க, நாடு விட்டு நாடு போங்க. இது நம்ம ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வரணும். இன்னமும் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதுதான் முற்றுப்புள்ளியாக இருக்கணுமே தவிர திருப்பி கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. சட்டங்கள் ரொம்ப கடினமாக தான் இருக்குது. சட்டங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு வீரியமாக பாயுதுன்றதை வச்சு தான் அடுத்த இந்த மாதிரி ஒரு கொலை நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சட்டத்தின்படி தான் நம்ம எல்லாம் நடந்து தான் ஆகணுன்றது தான் இங்கே அரசியல் சட்டத்தின் ஒரு இது. சட்டத்தில் இருக்கிற ஓட்ட வழியை நான் தப்பிச்சிருவேன், அதுக்கும் ஒரு வழக்கறிஞர் தான் அந்த வழக்கு அடி அவனை விடுதலை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சட்டத்தில் ஓட்டம் இல்லை, சட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு மறு வாய்ப்பு இருக்குது. மறு வாய்ப்பு என்பது திருந்தி வர்றதுக்கான வாய்ப்பை தவிர அந்த வெஞ்சன்ஸோடையோ கோபத்தோடையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. டெத் பெனால்ட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன்ஸே என்ன அப்படின்னா, ஒரு 18 வருஷம் 10 வருஷம் ஆயுள் தண்டனை இருந்துட்டு வரான் அப்படின்னா அவன் நல்ல மனிதனாக திருந்தி வருவான். இந்த சமுதாயத்துக்கு நான் பண்ணது தப்புன்றதை நம்பி அவன் திருந்தி வருவான்றது தான் அரசியலமைப்பு சட்டத்தோட அதிகபட்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இழக்கிற மாதிரி தன் சுயநலத்துக்கோசம் தன் விளம்பரத்துக்கோசம் தயவு செஞ்சு கவின்குமார் கவின்குமார் குடும்பத்தை இழிவுபடுத்தாதீங்கன்றது தான் தாழ்மையோடு தெரிவித்து கொள்கிறேன். சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கவங்களும் மீம்ஸ் கிரியேட்டர்ஸும் தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணும், உங்களோட ஆதங்கத்தை கொட்டணுன்றதுக்கோசம் தயவு செஞ்சு இதை கேலி கிண்டல் ஆக்கிடாதீங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த சென்சிட்டிவான விஷயம் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குன்னா 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி கவின்குமாரோட அப்பா அம்மானுடைய நிலைமை, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஆறுதலாக தான் நம்ம இருக்கணுமே தவிர அவங்களுக்கு இடையூறாக நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு சொல்கிற ஆறுதலாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கள அந்த விஷயத்துலேருந்து கூடிய விரைவில் வெளியெடுக்கிற விஷயமா தான் இருக்கணுமே தவிர இன்னும் ஆழமாக அவங்கள தப்பான முடிவு எதுவும் எடுக்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அவன் கவின்குமார் ஒரு ஐடி எம்ப்ளாயி, சிடிஎஸ்ல 6 டிஜிட்டில் சம்பளம் வாங்குற ஒரு பையன். அவனோட வாழ்க்கை கனவுகள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லவ்ன்ற ஒரு 4 லெட்டர் வேர்டை வச்சு மட்டுமே அவன் இன்னைக்கு இறந்துருக்கான், ஜாதிய படுகொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா இதுக்கோசம் நம்ம ரொம்ப 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 இந்த சமுதாயத்தில் பிறந்ததுக்கு வெட்கக்கேடு அடையணும். இந்த சொசைட்டி இதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு, நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னு இதை கடந்து போகாமல் வருங்கால சங்கதிகள், யங்ஸ்டர்ஸ், பெரியவங்களை எங்களால் திருத்த முடியாதுன்னு சொல்கிற யங்ஸ்டர்ஸ் கூட நீங்கள் திருந்தினா போதும்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம மாற்றத்தை நம்ம தான் உருவாக்க முடியும். மாற்றம் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வரணும். ஒவ்வொருத்தரும் மாறுங்க. நான் மாறுறேன், ஃபஸ்ட்டு என்னை திருத்திக்கிறேன், என் வீட்டை திருத்துறேன், என் தெருவை திருத்துறேன், என் ஊரை திருத்துறேன். இப்படி தான் மாற முடியுமே தவிர தயவு செஞ்சு உங்களை கரெக்ட் பண்ணுற மாதிரி உங்களை மேனிகேட் பண்ணுறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்க பேசுகிறத கேட்காதீங்க. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டது கண்டிப்பாக ஒன்று இருக்க தான் செய்யும். என் வீட்டுக்கு போனால் நான் உணர்த்துக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களோட உரிமையாக இருந்தாலும் 18 வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க முடிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது. சட்டத்தின்படி தான் நானும் இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறேன். கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கிறதுனால என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்து சுதந்திரம் உணர்த்துல பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும்.
சாதியை பார்க்கறதுன்றது வந்து அது வந்து HIV நோயை நான் வந்து உள்வாங்கி இருக்கிறேன்றதுக்கு அர்த்தம் தான். யாருன்னா ஒருத்தவங்க என்கிட்ட வந்து HIV இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர் சாதி பேர் தாங்குங்க, பிடிச்சிங்க. நன்றி, வணக்கம்.